ஜூன் 4ஆம் தேதி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிகூர்ந்து. வசனத்திற்குரிய விளக்கம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த நம்பிக்கையின் மூலம் வருங்காலத்தை குறித்த சந்தோஷம் தற்காலத்திலேயே மீட்பின் மகிமையை உணர்ந்தவர்கள் கொஞ்சம். மற்றவர்கள் மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை தங்களுக்கு தலைமையாகவும் ஏற்று வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவதற்கு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பவும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படி கிறிஸ்துவின் பள்ளியிலே அவர் வழி நடக்கும் பொழுது பயங்கரமான குழியில் இருந்தும் மரணம், பாவம், மாம்சத்திலிருந்து மீட்டெடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கும்படி செய்தால் தேவ அன்பாகிய புதுப்பாட்டை தேவன் என் வாயிலே அருள் செய்தார் என்று சொல்ல முடியும். ஆமென்.